ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கான டாபிக் என்னென்னா விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஒரு தப்பான விஷயமா, இது செய்யவே கூடாது அப்படின்றது இருந்தது போக இப்போ திரும்பி பார்க்குற இடம்லாம் விவாகரத்து அப்படின்னு வந்துருச்சு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விவாகரத்து செஞ்சுட்டு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடிகர்களுடைய விவாகரத்து தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்குது. இப்போது நேற்றைய தினத்தில் ஜெயம் ரவி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அஃபிஷியலாக. கொஞ்ச நாளாகவே இந்த விவாகரத்து விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அஃபிஷியலாக அவருடைய லெட்டர் பேடில் அவருடைய சைட்டில் அவர் அறிவிச்சிட்டாரு. ஜெயம் ரவி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இல்லை, மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு 40 வயசு 45 வயசு ஆன உடனே அவங்க லைஃப்பை பிரிஞ்சிடுறாங்க. ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்தால் இந்த மாதிரியான விவாகரத்துகள் ஏற்படுது சார்? ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ, ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனதருமை குருநாதர் திருமுக பொதுவுடை மூர்த்தியை அவர்களை வணங்கி நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுதே பல விஷயங்களை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். இன்றைக்கி திருமண பொருத்தம் எப்படி இருக்குது, நட்சத்திரம் 10 கெட்டு பொருத்தம் இருக்கா, பண்ணு நிறைய விஷயங்களை ஆய்வுக்கு முதல் பேரண்ட்ஸ் விடுறதில்ல. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஜோசியர் தப்ப சொல்லவே முடியாது, எங்கேயோ ஒரு இடத்தில் தப்பலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய ஒரு கண்ணோட்டம் முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது பொருளாதாரத்தை மாத்திரமே கணக்கீடாக வைத்து கொண்டு இன்றைய திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றது. முதல் விஷயம் அது. பணத்தையே கல்யாணம் பண்ணிட்டுலாமே, எதுக்கு அதுக்கு ஒரு ஆண்? நான் முதலே சொல்கிற மாதிரி அதில் எதுக்கு ஒரு பெண்? பணம்தான் வாழ்க்கைங்கிறப்ப அதை சம்பாதித்து கொண்டு அதை தேடிக்கொண்டு அதை நோக்கியே போய்கொண்டு இருப்போம். எதற்கு ஒரு இன்னொருத்தங்க லைஃப்பில் நம்மளை விளையாடணுங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி பெண் வீடாக இருந்தாலும் ஆண் வீடாக எந்த சமூகமாக இருந்தாலும் முதல் கேள்வி வீடு இருக்கா, அடுத்தது வேலையில் என்ன சம்பாதிக்கிறான். பெண் வீடு, பெண் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னா பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பையன் என் பெண்ணுக்கு அனுகூலமாக இருப்பானா, நன்றாக வைத்து பார்த்து கொள்வனாக இருப்பானா, எங்களுடைய இந்த குலத்தினுடைய இந்த இதையெல்லாம் கூடியவனாக அவன் இருப்பானா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடுச்சு. சம்பாத்தியம் நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுங்கிறதோட ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் கல்யாணத்தை பண்ணிக்கிறான். அந்த எதிர்பார்ப்பு பூரணம் இல்லாமல் போகிறப்ப ஆணோ பெண்ணோ அங்கே பிரிவினை நோக்கி போயிடுறாங்க. ஒரு மன ஒற்றுமையான வாழ்க்கை இருப்பதில்லை. இதுக்கு முன்னாடி இது காமெடியாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்கு பேசுவது அப்படிங்கிறது ஆரம்பமாச்சோ, கல்யாணத்துக்கு பின்னாடி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. கல்யாணத்துக்கு பின்னாடி பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் போகணுன்னா அது வெறுமையான வாழ்க்கை பிரச்சனையாக தான் மாறும். ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆனோன்னா ஃபோன் முதல் ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். இதிலேயே பாதி வாழ்க்கை போயிடுது. ஸோ இந்த பேச்சுக்களினுடைய தன்மைகள், ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளில் தான் பிரச்சனைகள். ஏங்க எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு 40 வருடத்திற்கு முன்னே 50 வருடத்திற்கு முன் நடந்த கல்யாணம். அம்மா அப்பா எத்தனை வருஷம் அவங்க 25-40 வருஷம் வாழ்க்கை சிறப்பாக வாழலையா? அவங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லையா? அவங்களுக்கும் பண தேவை இல்லையா? ஒரு ஜெனரேஷன் மாறின பிறகு இப்போ இந்த நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்குது. காரணம் எதிர்பார்ப்புகளும் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்களும் இன்றைக்கி மீடியா வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு செல்ஃபோன் கிடையாது, யூடியூப் கிடையாது, டிவியே கிடையாதுயா. அப்போ பெருசாக அவங்க இந்த வெளியுலக தாக்கம் அவங்களுக்குள்ளே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள் வெளியே இருக்கக்கூடிய தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசம், அன்பு, ஒரு பெரியவங்களை மதித்து செய்தல், சொல் பேச்சு கேளாமைங்கிறதே நிறைய இன்றைக்கி ஆயிடுச்சு. இதுவே ஒரு காரணம். இன்றைக்கி ஜெயம் ரவி அப்படிங்கிறது, அவர் பேர் ரவி தான். ஜெயம்ங்கிறது அவர் நினச்ச படத்தோடு அதுவும் சேர்ந்துருச்சு. ஜெயம்னா வெற்றி, செவ்வாயை குறிக்கக்கூடியது. ரவினா சூரியன் அப்படிங்கிறத கிரகத்தை குறிக்கக்கூடியதாக எடுத்துப்போம். இங்கே ரவிங்கிறது சூரியன். இவருக்கு 44 வயசு ஆயிருக்கு. என்னுடைய அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் வயதோட்ட லக்னம், ஒரு வயசுக்கு லக்னத்தை கணித்து விடலாம். ஏன்னா நம்ம இவரோட ஜாதகத்தை போய் சர்ச் பண்ணோன்னா 2 விதமான ஜாதகங்கள் இருக்குது. ஒன்று 12 மணிக்கு ஒன்று கணிச்சு வச்சுருக்காங்க, 2 மணிக்கு ஒன்று கணிச்சு வச்சுருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு அவர் தான் சொல்லணும், நமக்கு தெரியாது இல்லையா?
அதனால் நான் வயதை மாத்திரம் கணக்கெடுத்துட்டு அந்த வயதுக்கு லக்னத்தை எடுத்துட்டு இன்றைய கோச்சார நிலைகளை நம்ம வச்சுக்கிறோம். இவருக்கு இப்போ 44 வயசுன்னா இவரோட சிம்ம லக்னமாக நான் இவருடைய லக்னத்தை கணிச்சுக்கிறேன். 44 வயது முடிஞ்சு 45 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் பர்த்டே. முதல் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அவருக்கு இன்றைய பிறந்தநாளாக அவர் பிறந்தநாள் இருக்குது, அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ 45வது வயது தொடங்கக்கூடிய இடத்துல இருக்குது. சிம்ம லக்னமாகவும் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இவருக்கு இன்றைய அச்சய லக்ன நட்சத்திர புள்ளியாகவும் வயதோட்ட லக்னமாகவும் வரும். 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையே சனி வக்ரகதியில் இருந்திருக்காரு. இவருக்கு இந்த பிரச்சனைகள் குரு பெயர்ச்சியிலிருந்து மே மாதம் முதலே ரொம்ப அதிகப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதும், மார்ச் 2024 மார்ச் மாதத்தில் இந்த பிரச்சனையினுடைய மனைவியினுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது 2024 மார்ச் மாதத்திலிருந்து அதிகப்பட்டு இருந்திருக்கும். இது இப்போ இல்லை, போன 2.5 வருஷமாக, கடந்த 2.5-3 வருடங்களாக இந்த ஜாதகத்துக்கு, இந்த வயசுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே இது மாதிரி நடக்குமான்னு இல்லை. இவர் ஜாதகம் நமக்கு தெரியாது, அதனால் வயசை வச்சு இங்கே லக்னம் கணிச்சிருக்கு. இப்போ சிம்ம லக்னமாக இந்த இவருடைய ஜாதகத்தை பாவிக்கும் பொழுது, அப்போ கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்களாக நீர்பூர்த்த நெருப்பாக இருந்த விஷயமாக தான் இவருடைய இந்த தாம்பத்திய வாழ்க்கையினுடைய நிலை இருந்திருக்கும். இங்கே ராகு கேத்து பெயர்ச்சி இப்போ 44 வயசுக்கு இப்போ ஒரு லக்னம் சிம்ம லக்னத்தில் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு கணிக்கிறப்ப கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். ஸோ இதை டைவர்ஸுக்கு கொண்டு போய் நிறுத்துது. குரு அப்படிங்கிறவரும் 10ஆம் இடத்தில் கௌரவ பிரச்சனையாக உருவாக்கிட்டுருக்கார். குரு இவர் இப்போ போகிற லக்னத்துக்கு 10ல் இருக்கார். இதை கௌரவ பிரச்சனையாக உருவாக்கி ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருந்து அதுக்கப்புறமாக இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய கையில் எடுக்கிறார். இன்றைக்கி கோச்சாரத்தில் சுக்கிரனும் கூட கன்னியா லக்னத்தில் இருக்கு. அப்போ கௌரவம் கெட்டுவிடக்கூடாது, தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துலையுமே பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது, தன்னால் குடும்ப கௌரவம் பாதிக்கக்கூடாதுங்கிறனால தானாகவே முன் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். முதலே சொன்னேன், இது 2.5 வருஷமாகவே நீர்பூத்த நெருப்பாக இந்த விஷயம் இவர்கள் குடும்பம் சார்ந்து 2.5-3 வருடங்களாக இது பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்குது. யாரையும் நம்ம ஜோதிடத்தில் நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம பேசுகிறது இந்த மாதிரியான நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் இவருக்கு இந்த 44வது வயசில் இன்றைய கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற பார்க்குறப்போ, மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் பிரிவு அப்படிங்கிறத சொல்லுது. இவர் இதை நம்ம 2 விதமாக ஜாதகம் பார்த்தோம். ஒன்று 12 மணின்னு சொல்லுற அந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர் பிறந்தது விருச்சிக லக்னம் கன்னியா ராசி. அந்த கன்னியா ராசிங்கிறது சரியாக இருக்குது, மாறுபட்ட நேரங்களை இங்கே கொடுக்குது. 12 மணி அப்படின்னு போடுறப்போ விருச்சிக லக்னம் கன்னியா ராசின்னு வருது. 2 மணின்னு போடுறப்ப தனுசு லக்னம் கன்னியா ராசி, ஒரு லக்னத்தையே மாற்றிடுது. அதனால் அஃபிஷியலாக கரெக்டாக இதுதான் சரியான ஜாதகம்னு நம்ம நெட்டில் இருக்கிறதையெல்லாம் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனால் அட்சய லக்ன ஜோதிடப்படி ஜாதகமே இல்லாட்டியும் கூட உங்களுடைய வயதை மாத்திரமே வைத்து ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இவர் கன்னியா ராசியில் பிறந்திருக்கார். இன்றைக்கி இவருக்கு நடக்கக்கூடியது குரு தசை நடந்துட்டுருக்கு. குரு தசை இவருக்கு நடக்கிற தசையாக இருக்குது. அப்போ இந்த குரு தசை நடக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்றைக்கி கோச்சார குரு இருக்கக்கூடிய நிலை நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு இவர் கன்னியா ராசி, இன்றைய அச்சய ராசி துலா ராசி. இவருக்கு குரு அஷ்டமத்தில் இருக்கார். இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே கடந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதமாகவே இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இவருக்கு, தீராத ஒரு பிரச்சனையாக தான் இவருக்கு இருந்திருக்கணும். ஸோ இன்று அது ஒரு முடிவுக்கு, ஏன்னா குரு இனி புரட்டாசி மாதத்தில் வக்கர பயிற்சியாக போகிறார். இது ஒரு முடிவுக்கு போகக்கூடியதாக இருந்தாலும் இவருடைய ஜாதகத்தை 2 விதமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அட்சய லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடமான மனைவி ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த விவாகரத்து ஏற்படுங்கிறது இவர் ஜாதகமே கூட 2 மணிக்கு போட்டு பார்த்தாலும் அதே பலன்தான், 12 மணிக்கு போட்டு பார்த்தாலும் அதே பலன்தான் வருது. ஸோ இது விவாகரத்தை நோக்கி போகக்கூடியதாக, இதற்கு காரணம் இவராக இருக்க காரணம் இவர் அல்ல. இவர் அதை விட்டு கொடுத்து போய் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் இவர் இருக்கார். ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து
சிம்மராசியிலேயே இருக்குது. இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஆத்ம பலத்தை கொண்ட ஒரு ஜாதகமாக தான் இவருடைய ஜாதகம் இருந்திருக்கு. சுக்கிரன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் ராகுவினுடைய சேர்க்கை பெற்றிருப்பதனால அந்த மனைவியினுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக சொல்லுது. ஸோ அந்த இடத்துல அந்த சுக்கிரனை மாத்தம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளில் இவர் இருவருக்கும் ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் போயிருக்கலாம். அந்த எதிர் சைடு இருக்கக்கூடியவங்க ஜாதகம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இங்கே சுக்கிரனுங்கிறவன் ராகு கூட சேர்க்கிறப்போ ரொம்ப ஆசை அதிகமான ரொம்ப எதிர்பார்ப்புகள் உள்ள மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும் அப்படிங்கிறத சொல்லுது. இவர் ஜாதகத்தில் அடுத்தது இவர் கலை உலகுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த சந்திரன் புதன் சேர்க்கை தான். சந்திரன் புதன் சனி சேர்க்கை. இந்த சனி சேர்க்கைங்கிறது இதை வச்சு பார்க்குறப்ப தனுசு லக்னமாக இருக்கிறது தான் இவர் சினிமா துறைக்கு வந்ததுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இவர் ஜாதகம் இங்கு சொல்லுது. ஸோ இவருக்கு இதில் ஒப்புமை இல்லை. நான் விட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் குடும்பத்தினுடைய காரணமாக மற்ற விஷயங்கள் காரணமாக நான் இது விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் முதலே சொன்னதுனால இந்த குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான். ஸோ நம்மளுடைய ஒரு கணிப்பில் மீண்டும் இது ஒரு சமரசம் ஏற்பட்டால் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு தான் இங்கே சொல்லுது. பட் நம்ம எதிரில் இருக்கக்கூடிய அந்த மனைவி ஜாதகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 2 முடிவாகாது. 44 வயதுங்கிற அந்த வயதோட்ட லக்னத்தில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது விவாகரத்தை நோக்கி இந்த 44 வயசுக்கு முன்னாடி 3 வருஷமாகவே இது பிரச்சனைகளுக்குரியதாக இருந்து இந்த 3 வருடங்கள் கழிந்து இன்று அது ஒரு முடிவுக்கு கரெக்டாக அந்த புள்ளி நகருது. அட்சய லக்ன புள்ளி நகரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இது நிகழ வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே ஜாதக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நிறைய விதிகளை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதை அத்தனையும் ஒரு ஜோதிடர் அப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் சொல்லணுன்னா 2 நாள் ஆகிடும். நீங்கள் 5 நிமிஷத்தில் சொல்லணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு ப்ரெஷர் போடாதீங்க. இந்த திருமண பொருத்தம்ங்கிறது 2 வாழ்க்கை. உங்கள் ஜாதகத்தை பார்த்து உனக்கு 10,000 ரூபா கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் 2 சேர்த்து வைக்கிற அந்த வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஜோதிடருக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து உடனே பார்த்து சொல்லுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஒரு கணக்கீடுகளை செய்து ஒப்புமை எப்படி பார்க்கணும். இங்கே இருக்கிற கிரகம் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெண் ஜாதகத்தில் எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறத பார்த்து தான் ஒரு திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்கணும். திருமண பொருத்தம் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறத இந்த விவாகரத்துக்களை நிறைய பார்க்குறப்ப தான் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீ அடுத்து கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகக்கூடிய பெற்றோர்கள் ஆண் வீடாக இருந்தாலும் சரி பெண் வீடாக இருந்தாலும் சரி திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து அதை பண்ணினீங்கன்னா வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கலாம். முக்கியமாக ஏஎல்பி ஜோதிடம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா வயசு நகர என்னெல்லாம் மாற்றம் வருது அப்படிங்கிறத அது கணிச்சு சொல்லுது. அதனால் ஏஎல்பி ஜோதிடம் மூலியமாகவும் நீங்கள் திருமண பொருத்தத்தை பார்த்து கண்டிப்பாக இது போன்ற அபாயங்களிலிருந்து, ஏன்னா 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1000 காலத்து பயிர் குறுகிய கால பயிராக கெட்டு போயிடக்கூடாது. எல்லோருமே வாழ்வாங்க வாழணும் தான் அம்மா அப்பாவுடைய ஆசையும். ஸோ அந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோளோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி. கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது. 2 பேருடைய மணப்பெண் மணமகன் 2 பேருடைய ஜாதகத்தையும் நல்லா பார்த்து இந்த பொருத்தம்லாம் சேருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு திருமணம் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. நல்ல ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.